வழக்கறிஞர் நாகப்பட்டினம். சமூக ஆர்வலர்கள் நாகூர் சமூக ஆர்வலர்கள் அமைப்பு வழக்கறிஞர் அணியில் இருக்கேன். இப்போ நம்ம சமூக ஆர்வலர்கள் அமைப்பு இந்த நிலக்கரி ஏற்றுமதி, அதாவது நாகூர் அருகில் உள்ள மார்க் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. உடல் ரீதியாக, மன ரீதியாக, சுகாதார ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. இந்த பாதிப்புகள் ஏற்படுறதுனால யார் பாதிக்கப்படுறாங்கன்னா குறிப்பாக நாகூர், நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் இருக்க அனைத்து மக்களும். இந்த நிலக்கரியானது ரயில்வே மூலமாகவும் ரோட்வேஸ் மூலமாகவும் போயிட்டுருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா போகும்போது நிலக்கரிகள் அங்கே சிந்துது. இந்த நிலக்கரி துகள்கள் மனிதர் சுவாசிக்கும் போது சுவாச வழியாக போகிறதுனால லங்ஸ் கேன்சர்ஸ், அதாவது நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய் வியாதிகள் வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீப காலமாக இந்த நோய் அதிகமாக சுவாசக்கூடாது, நுரையீரல் புற்றுநோய், இந்த நோய்கள் அதிகமாக காணப்படுது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இத்தனை வருடங்கள் இல்லாமல் இருந்தது இப்போ எப்படி புதுசாக இந்த சுற்று வட்டார மக்களுக்கு தொடர்ந்து வருது அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது தான் இந்த நிலக்கரியால் தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு தெரிய வருது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த நிலக்கரி துகள்களால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறது. நீங்கள் சாதாரணமாக மார்க் துறைமுகத்தில் போனீங்கன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த இடத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், துகள்கள் பறக்காமல் அங்கே உள்ளவங்க சுகாதாரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்பாதிக்கவும் செய்யணும், சுகாதாரமும் இருக்கணுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஆனால் பாதிக்கப்படுறது முழுக்க நம்மளை மாதிரி பொதுமக்கள் தான். அந்த மாதிரி பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மார்க் துறைமுகம் எங்களுக்கு தேவையில்லை, இதனால் எந்த பயனும் இல்லை அப்படி முடிவு பண்ணி நாகூர் சமூக ஆர்வலர்கள் அமைப்பு ஒரு ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த ரயில் மறியல் போராட்டத்துக்கு எப்படியாவது தடை விதிக்கணும்ட்டு அதாவது இந்த மார்க் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த போராட்டம் நடக்கக்கூடாது, நடந்தால் இதனால் பல விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் எப்படி நிறுத்துறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பீஸ் மீட்டிங், அதாவது ஆர்டிஓ தலைமையில் ஒரு பீஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. இந்த பீஸ் மீட்டிங் இன்னைக்கு, அதாவது 17/3/2017 அன்னைக்கு ஒரு பீஸ் மீட்டிங் போடுறதா 4 மணிக்கு மீட்டிங் சொல்லி காலையில் 12 மணிக்கு குறிப்பிட்டு ஒரு 12 பேருக்கு மட்டும் சம்மன் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்படுறது 12 பேர் கிடையாது, பாதிக்கப்படுறது பொதுமக்கள். எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, இதுக்காக போராடுற அமைப்புகள் நிறைய இருக்குது. நிலக்கரி எதிர்ப்பு அமைப்புகள் எக்கச்சக்கம் இருக்குது. அதை தவிர்த்து நிறைய கட்சிகள் இருக்குது. இதை தவிர்த்து நிறைய சமூக ஆர்வலர் அமைப்புகளும் இருக்குது. இவங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்து ஒரு பீஸ் மீட்டிங் போட்டால் அது சரியான ஒன்று. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 12 பேர் கொடுத்து இவங்க 12 பேர் தான் பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆகும். இவங்க 12 பேரால் தான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற மாதிரியும் ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு இவங்க 12 பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு சாயங்காலம் அவங்க தகவல் தெரிஞ்சதே 12-1 மணிக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு சம்மன் ரொம்ப லேட்டாக தான் முடிச்சு. எல்லாம் வெளியூரில் பாதி பேர் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு கட்டணம் பண்ண முடியாத சூழ்நிலை. அதன்படி இவங்களுடைய கோரிக்கை, நாகூர் சமூக ஆர்வலர்கள் அமைப்புடைய கோரிக்கை என்னன்னா, சர்வ கட்சிகள், முக்கியமான நபர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் போடுங்க, நாங்கள் அட்டன் பண்ணுறோம், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்கிறோம், சரியாக தப்பாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை விளக்கிறதுக்காக அவங்க கொடுத்த சம்மன் அடிப்படையில் அந்த சம்மனுக்கு பதிலாக அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் இன்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் சென்றடைஞ்சிச்சு. இது போக நகல்களை தமிழக முதல்வர், பாண்டிச்சேரி முதல்வர், 2 மாநில கவர்னர், ஆர்டிஓ, தாசில்தார், டிஎஸ்பி, எஸ்பி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த மீட்டிங்கை இவங்க பீஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணலை. ஆனால் ரயில் மறியல் கண்டிப்பாக நடத்தினா தான் இந்த பிரச்சனை தமிழ்நாடு உள்ள இந்திய அளவில் எல்லாருக்கும் ரீச் ஆகும். பொதுவாக ஒரு சாலை மறியல்னா ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் ரீச் ஆகும், ஒரு மாநிலத்துக்குள்ளே ரீச் ஆகும். ரயில் மறியல் அப்படின்னு குறிப்பிட்டு எது சொல்லணும்னா இந்தியா ஃபுல்லாக
ரீச் ஆகணுங்கிறதுக்காக தான். இன்னொன்று வந்து ரயில்வேக்கு பெரிய லாபம் இந்த நிலக்கரியில் தான். ஏன்னா மற்ற பேசஞ்சர் ட்ரெயின்லையோ எக்ஸ்பிரஸ்லையோலாம் பெரிய லாபம் கிடையாது. ஒரு வண்டி 2 வண்டி 3 வண்டி போயிட்டு இருந்த குட்ஸு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 வண்டி குறையாம போகுது. அதனால் வந்து இந்த லாப நோக்கத்தில் தான் பார்க்குது அரசு. மக்களுடைய சுகாதாரத்துக்கோ உடல் நலத்துக்கோ தீங்காக இருக்க இதை நம்ம நிறுத்துவோம் அப்படிங்கிறது பார்க்கல. வளர்ந்த நகரங்கள் எத்தனையோ நகரங்களில் இந்த நிலக்கரி விஷயம் அவுட்டரில், அதாவது வெளியில் எங்கேயாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கொண்டு போய் வச்சுருக்கலாம். இல்லாட்டி வந்து ஏதாவது பெரிய ஊரில் கொண்டு வச்சுக்கலாம். இது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இங்கே, ஏன்னா இந்த ஊரில் தான் யாரும் கேட்க ஆள் கிடையாது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால் இவங்க ரயில் மறியல் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரயில் மறியல் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இது நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அரசு தரப்பில் எதிர்பார்த்தாங்கன்னா ப்ரிவென்ட் அரெஸ்ட், அதாவது அவங்க 12 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த 12 பேரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த போராட்டத்தை தடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருக்கும். ப்ரிவென்ட் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த மறியல் போராட்டம் நடத்தாமல் இருக்கிறதுக்கு போலீஸ் ப்ரொடக்ஷனை போட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் கொடுத்து மக்களை, பொதுமக்களும் சரி எந்த நபர்களையும் உள்ளே விடாமல் ப்ரொடக்ஷன் கொடுத்து அதை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் அதிகபட்சமாக போனால் ஃபார்மல் அரெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதையும் மீறி மறிச்சோம்னா ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. பொதுமக்கள் மத்தியில் பயத்தை உண்டு பண்ணுறாங்க. என்ன பயத்தை உண்டு பண்ணுறாங்க? ரயிலை மறிச்சா உள்ளே கொண்டு வச்சுருவாங்க, அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும், அதனால் யாரும் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே சில விஷக்கிருமிகள் இந்த தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது வந்து ரயில் மறியல் நடந்தால் அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்கள அரெஸ்ட் பண்ணாலும் ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இதில் ஒரு பயப்படுற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால் பொதுமக்கள், சர்வ கட்சியை சேர்ந்த நபர்கள், இன்னும் சமூக ஆர்வலர்கள், நாகூர் நாகப்பட்டினம் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மாணவர்கள், இன்னும் இதை நிலக்கரி ஏற்றுமதி எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் கலந்துக்குங்க. இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா பாதிக்கப்படுறது வந்து நீங்களோ நானோ அப்படிங்கிறத விட பொதுமக்கள் எல்லாரும் தான் பாதிக்கப்படுறோம். எல்லாருக்கும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பாதித்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால் இந்த போராட்டத்தில் எல்லோரும் கலந்துக்குங்க. சொல்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, கலந்துக்கலாம். அப்படியே பிரச்சனைகள் வரதா இருந்தால் இந்த குறிப்பாக இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் வரும். இவங்க வந்து இந்த 12 பேரை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அதாவது இந்த 12 பேரை காமிச்சு இவங்களால தான் பிரச்சனைகள் காமிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கலந்துங்க, எல்லாம் கலந்துக்கிட்டு இதுக்காக. இதற்கு முன்பாக இதே போல் ரயில் மறியல் போராட்டங்களில் வெவ்வேறு அமைப்புகள் நடத்தியிருக்கிறாங்களா? அதற்கு என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட்டிருக்குது? நிறைய அமைப்புகள் நடத்தியிருக்காங்க. சமீபத்தில் கூட ரயில் மறியல் போராட்டம் வந்து அதிமுக சார்பில் வந்து நடத்தினாங்க, மதுரையில் நடத்தியிருந்தாங்க. இன்னும் எல்லா மாவட்டத்திலும் நடத்தியிருந்தாங்க. இங்கே நம்ம மாவட்டத்தில் கூட மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பாக நடத்தியிருந்தாங்க. அந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரயிலை மறைச்சாங்க, ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணாங்க, சாயங்காலமே விட்டுட்டாங்க. அதனால் வந்து மறிச்சா ரயிலை மறிச்சா அப்படியே கொண்டு போய் நம்மளை உள்ளே வச்சுருவாங்க, 15 நாள் வச்சுருவாங்க, 1 மாதம் வச்சுருவாங்கலாம் தவறான கருத்து. பொதுவான சேவை மனப்பான்மையோடு நம்ம செய்கிறோம். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும்.